இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னோட அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாளின் தியானத்துக்காக தேர்ந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் அப்போஸ்தலர் நடபடிகள் 3வது அதிகாரம் 4, 5 ஆகிய வசனங்கள். பேதுரும் யோவானும் அவனை உற்று பார்த்து, எங்களை நோக்கி பார் என்றார்கள். அவன் அவர்களிடத்தில் ஏதாகிலும் கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான். தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த மனிதன் தேவாலய வாசல் அருகே அலங்கார வாசலிலே பிச்சை எடுப்பதற்காக வைக்கப்பட்டிருந்தவன் தேவாலயத்திலே பிரவேசிக்க போகிற பேதுருவையும் யோவானையும் கண்டு பிச்சை கேட்டான். பேதுரும் யோவானும் அவனை உற்று பார்த்து, எங்களை நோக்கி பார் என்று சொன்னபோது அவன் அவர்களை நோக்கி பார்த்தான். நோக்கி பார் என்றால் குறிப்பிட்ட திசையை நோக்கி கூர்ந்து பார்ப்பது, கவனத்தை குவிப்பது, ஒரு நபர் மீது முழு கவனத்தை திருப்புதலாகும். பேதுரு யோவான் சொன்னதை கேட்டு அவன் அவர்களை நோக்கி பார்த்தபோது, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு கொடுக்கிறேன், நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எழுந்து நட என்று சொன்னபோது அவன் எழுந்து நடந்தான். பேதுரு யோவான் சொன்ன வார்த்தையை கேட்டு மற்றவர்களிடமிருந்து கவனத்தை திருப்பி அவர்களை முழு கவனத்துடன் நோக்கி பார்த்தான். அந்த சப்பானியான மனிதன் செய்ய வேண்டிய காரியம் நோக்கி பார்த்தது ஒன்றுதான். அற்புதத்தை அவன் பெற்றுக்கொண்டான். நம்முடைய வாழ்க்கையிலேயும் நாம் நோக்கி பார்க்க வேண்டிய இடம் உண்டு, நபர் ஒருவர் உண்டு. நமக்கு ஒத்தாசை செய்கிற பர்வதமான தேவனை நோக்கி பார்க்க வேண்டும். அவருக்கு நேராக நம்முடைய கைகளை உயர்த்த வேண்டும். வேலைக்காரரின் கண்கள் எஜமானனை நோக்கி இருக்குமா போலவும், வேலைக்காரியின் கண்கள் தங்கள் எஜமாட்டியை நோக்கி இருக்குமா போல நம்மை படைத்த தேவனையே நம்முடைய கண்கள் நோக்கி இருக்க வேண்டும். கலிலேயா கடலில் புயல் காற்றினாலே கடலின் அலைகள் படகிலே மோதி படகு மூழ்கத்தக்க சூழ்நிலையில் சீடர்கள் படகை கரையை நோக்கி செலுத்த முடியாமல் தவித்தபோது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கடலின் மேல் நடந்து வருவதை சீடர்கள் கண்டு, ஆண்டவரே, நீரே ஆனால் நானும் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்று பேதுரு சொல்லி படகை விட்டு இறங்கி இயேசுவை நோக்கி தண்ணீரின் மேல் நடந்தான். கடல் அலையை பார்த்தபோது முழுகினான். கர்த்தர் கரம் பிடித்து அவனை தூக்கி எடுத்தார். நாமும் கூட நம்முடைய சூழ்நிலையை பார்க்காதபடி, நம்முடைய கவனத்தை சிதறவிடாதபடி கர்த்தரையே நாம் நோக்கி பார்த்து அவர் நடந்த வழியிலேயே நடக்கும்போது நம்மால் முன்னேறி செல்ல முடியும். தேவனை தேடுகிற உணர்வுள்ள மனிதன் மேலே கர்த்தர் நோக்கமாக இருக்கிறார். அவருக்கு பயந்து அவருடைய கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்துக்கு தப்புவிக்கவும் பஞ்சத்திலே அவர்களை உயிரோடு காக்கவும் கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேலே நோக்கமாக இருக்கிறது. நாம் கர்த்தர் மேலே நோக்கமாக இருக்கும்போது கர்த்தர் நம்மேல் நோக்கமாக இருந்து நம்முடைய தேவைகளை சந்தித்து இக்கட்டான சூழலிலே கை தூக்கி நம்மை விடுவிக்கிறார். தேவனை நோக்கி பார்க்கிற, தேவன் மீது நோக்கமாக உள்ள மனிதனாக இருக்கிறோமா? யோசித்து பார்ப்போம். ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, எங்களை படைத்தவரே, எங்கள் மீது உம்முடைய கண்களை வைத்து எங்களுக்கு வேண்டிய ஆலோசனை சொல்லுகிறவரே, எங்களை படைத்த உம்மையே எங்களுடைய கண்கள் நோக்கி கொண்டிருக்கவும், உம்முடைய கரங்களை அல்ல உம்முடைய முகத்தையே நோக்கி பார்த்து ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையும் இவ்வுலக ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ளத்தக்கதான கிருபை தாங்க. மற்ற உலக காரியங்களின் மேலே எங்கள் கவனத்தை சிதற விடாதபடி உம்மையும் உம்முடைய வார்த்தைகளை மாத்திரம் நம்பி சார்ந்து இருக்கவும், உம்மையே நோக்கி கொண்டிருக்கத்தக்கதான கிருபை தரும்படியாய் எங்களை அர்ப்பணித்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.